இன்றைக்கி வீடு வாங்குறவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்காக தாங்க இருக்கும். அதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி இடம் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அப்படி குஷி ஆயிரும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல வீட்டுக்கு வெளிச்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சூப்பராக அம்சமாக 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. அப்படியே சைட்டு கிடைச்சா கூட நல்லா ஃப்ரண்டேஜ் வைடாக அகலமாக கிடைக்கிறது கஷ்டம். இது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 15 அங்கே ஒரு 10 27க்கு மேலே இருக்குங்க ஃப்ரண்டேஜேமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு 2 BHK இண்டிபெண்ட் வில்லாங்க. நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. பட் நல்லா லக்ஸுரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம், வெளியில் ஒரு போர்ட்டிகோ ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு, மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சர் பெயிண்டிங்கோட நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் மார்னிங் டைமில் பார்க்குறப்ப அப்படி செம்மையாக இருக்கும். கிழக்கு பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டெல்லாம் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா 15க்கு 12 சைஸில் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போரும் இருக்குது, வாட்டர் சம்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அதே மாதிரி சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல சூப்பரான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸும் இருக்குங்க. ஸோ வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் அவுட்டரில் காமிச்சிடுறேன். ஏன்னா எல்லோரும் வெளியில் கேட்குறது வந்து அவுட்டரில் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறீங்க. இதோ நான் நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸு, வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸும் இருக்குது. ஸோ அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி வந்தோம் அப்படின்னா மெயின் டோருங்க, டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஹால் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய டிசைன் கொடுக்காம சிம்பிளான டிசைன் ஒர்க் பண்ணால் கூட அது வைப்ரண்ட் கலரில் மேட்ச் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வால் கலர் பாருங்களேன், அந்த ஃப்ளாரசன்ட் க்ரீன் செம்மையாக இருக்குது. ஒரு சைடில் மட்டும் இதுலேயே சிவில் ஒர்க்லேயே உங்களுக்கு டிவி வால் யூனிட்கான ஸ்பேஸு, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜஸும் இருக்குது. ஏன்னா இருக்கிற இடத்த காம்பேக்டாக யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரி ஹாலில் நார்மலாகவே நல்ல வெளிச்சமாக தான் இருக்குங்க. அடுத்து கிச்சன் 10க்கு 8 சைஸில் மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ரெட்டிஷ் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஸ்லைடிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு டால் யூனிட் இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் இருக்குங்க. பக்கா மாடுலர் கிச்சனாக எல்லா இன்டீரியர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிச்சன்லேருந்து ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒன் சைடு வால், ஒவ்வொரு ரூம்ஸ்லேயுமே ஒன் சைடு வால் மட்டும் நல்ல வைப்ரண்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ அண்ட் இதில் வந்து 2 விண்டோ டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் இருக்குது. இங்கே ஒரு புக் ஷெல்ஃப், அதாவது க்ளோஸ்டு ஷெல்ஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணும். ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, செராமிக் டைல்ஸில் அப்படியே கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸில் வந்துட்டு செராமிக் டைல்ஸ்லேயே நல்ல சூப்பரான டைல்ஸாக சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு காம்பேக்ட் பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒன் சைடு வால் மட்டும் பாருங்களேன், இந்த ஃப்ளாரசன் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மேலே ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. தனியாக ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. சேம் லைக் அந்த பாத்ரூம் மாதிரியே தான். ஒரு 2.5 சென்ட்டுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக பிளான் பண்ணி இடத்த வேஸ்ட் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து ஒரு அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்க. மேலே போனோன்னா டெரஸ் ஏரியா தான்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா லுக் நான் காமிச்சே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு, வாட் எவர் வி நீட் எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு. மேலே வந்தீங்கன்னா எப்போ போல் துணி துவைக்கிறதுக்கான கல், காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு, ஓவர் ஹெட் டேங்க்ஸ்னு எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்பர் 4 வீரபாண்டி. அதுவும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து பெரியநாயக்கன்பாளையம் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை மேட்டுப்பாளையம் ரோட் டச் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடும். அதர்வைஸ் நீங்கள் கோவில்பாளையம் போகணும், எங்கே போகணும் அப்படின்னாலும் இங்கேருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஏரியா. முக்கியமாக ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பாருங்கள் எவ்வளோ வீடு இந்த சைட்டுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. மேபி இந்த கம்மிங் ஜனவரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 குடும்பம் இங்கே குடியிருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பஸ் ரூட் மேலே ஒரு லேஅவுட்டுங்க. ஸோ லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பிளான் அப்ரூவல், இபி இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 55.5 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் நேரில் வந்து பேசினா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி எக்ஸாக்ட் பிளானில் பக்கத்துலேயும் வீடு இருக்குங்க. டோட்டலாக கிழக்கு பார்த்த மாதிரி 2 வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க நீங்கள் அண்ணன் தம்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒட்டுக்க வாங்கணும் அப்படின்னாலும் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம், கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்.